إن الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور، وكان بالمؤمنين رحيما. تحيتهم يوم يلقونه سلام، وأعد لهم أجرا كريما. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في صومه، أو كما قال عليه الصلاة والسلام. فسبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக. ஸலவாத்தும் ஸலாமும் எவரிலும் மேலாக வந்திருந்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவருடைய தூதரும் நபிகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், இவைகளை தவிர்த்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு தௌபீக் செய்தருவானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை இந்த ரமதானை எங்களுக்கு அடைய செய்திருக்கிறார். அதிலும் விசேஷமாக நோன்பு பிடிக்க வைத்திருக்கிறார். அதிலும் விசேஷமாக பரதான வணக்கங்களை நிறைவேற்ற வைத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். எல்லாரும் அமல் செய்தாங்க, நாங்களும் அமல் செய்கிறோம் என்ற சிந்தனையை விட்டுவிட்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நோன்பை தவிர ஏனைய அமல்கள் அத்தனையும் செய்வது சம்பந்தமாக அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நடத்துங்க, செய்யுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, செய்தல். ஜகாத் கொடுங்க, கொடுத்தல், செய்தல், செயல். ஹஜ் செய்யுங்க, ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஈடுபட்டு செய்வது. ஆனால் ரமதான் அவ்வாறு அல்ல. ரமதான் விடுவது, ரமதான்ல விட்டு விடணும். விட்டு விடாட்டி
பலாபலன் கிடையாது. என்னத்தை விட்டு விடணும்? அடிப்படையில உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ் காட்டிவிடணும். ஏனைய காலங்கள்ல சாப்பிடுவது ஹலால், குடிப்பது ஹலால், மனைவியுடன் சேர்வது ஹலால். இத ஃபஜ்ரில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் விட்டு வைக்கணும். நாங்க விட்டு நோவு பிடிக்கிறோம். இதன் மூலமாக நாங்க எதை நிரூபிக்கிறோம்? யா ரப்பி, 11 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்திருந்த இந்த 3 விடயங்களையும் உன்னுடைய கட்டளை வந்த போது என்னால் விட முடியும் என்றால், உன்னால் தடுக்கப்பட்டவைகள் ஹராம்கள், இவைகளை என்னால் விட முடியும். என் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதையே என்னால் உனக்காக விட முடியும் என்றால், என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத உன்னால ஹராமாக்கப்பட்டவைகளை என்னால விட முடியும் என்ற ஒரு உத்தரவாதம் தான் உண்டு. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பசித்திருக்கிறீங்க, தாகித்திருக்கிறீங்க, இது மட்டும் போதா. மல்லம் யதா கௌல ஸூர், பொய்யான வார்த்தைகளை, ஏமாற்று வார்த்தைகளை யார் விடவில்லையோ அவன் பசித்திருந்ததிலையும் தாகித்திருந்ததிலையும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றாங்க. அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அப்படி என்றால் எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு விட்டு விடணும். விட்டு விடுவதை பழக்க வந்த மாதம் தான் ரமதான். இஸ்லாமிய அமல்கள் 2 வகையா இருக்குது. ஒன்று தஹ்லியா, எங்களுக்கு கலர்ல சில விஷயம் இருக்குது. 2வது தஹ்லியா, எங்களுக்கு ஆபரணமாக போட்டுக் கொள்வது. நல்ல குணங்களை எடுத்துக்கோங்க, உண்மை பேசுவதை எடுத்துக்கோங்க, புன்முறுவல் கூர்ப்பதை எடுத்துக்கோங்க, பிறருடைய மனநோவாமல் பேசுவதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொள்ள அலங்கரிங்க. கெட்டவைகளை விட்டு போடுங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. அல்லாஹ் கெட்ட வார்த்தைகளை விரும்ப மாட்டான். இடத்துல மனசு நோவடிக்காதீங்க, மானபங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, பிற மனிதரை தப்பாக நினைக்காதீங்க. இனமாய் எங்களிடத்திலிருந்து கலட்டி போட வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இவைகளை பயிற்றுவிக்கிறது ரமதான். ரமதானுடைய மாதம் நோன்பு என்பது தவிர்ந்து கொள்வது. அந்த தவிர்ந்து கொள்ளக்கூடிய லிஸ்ட நீங்க வாழ்க்கையில தேடி பாருங்க. என்னால என்ன தவிர்த்து கொள்ளப்படலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமதானுடைய மாதத்துல ஒவ்வொரு இரவும் லட்சோப மக்களை அல்லாஹ் நரகை விட்டு விடுதலை செய்கிறான். நரகை விட்டு விடுதலை செய்தால் அவன் பாவங்களுக்கும் பெரும் பாவங்களுக்கும் நிறைய செஞ்சிருப்பான். எல்லாத்தையும் அவன் கலந்து ரமதானுடைய இரவுல, யா ரப்பி என்ன மன்னிச்சிரு, நான் திருந்திட்டேன் என்று அவன் சொல்வானே, ஆனால் அல்லாஹ் அவனை சுவர்க்கத்துக்குரியவனாக மாட்டான். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேரு தவிர 3 பேருக்கு ரமதானுடைய இரவுல நரகை விட்டு விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த பாக்கியம் கிடையாது என்றாங்க. யார் யா ரசூலுல்லாஹ்? அவங்க யாரு சொன்னாங்க? ஒன்று முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது 2 வகை. ஒன்று நாங்களா போய் இணை வைக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொன்று அன்னமணியா இல்லாம ஒரு முஸ்லீமும் முஷ்ரிக்காக்குவது. இன்னைக்கு நிறைய பத்துவா, கபரு ஜியாரத்துக்கு போனா அவனை கபரு வணங்கி என்றது. நிறையத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம அன்னமணியாயம் இல்லாம அவர்ல சிறுக்கு இல்லாத பொழுது அவனை பார்த்து நீ முஷ்ரிக் என்றால் சொன்னவரு கபராய். முஷ்ரிக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்கெல்லாம் அவன் காபிர், இவன் காபிர், இவன் விஜாத்துக்காரன், இவன் நரகவாதி. கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்களுடைய கடமை நரகுக்கு ஆட்சேர்ப்பதல்ல. அப்படியான தவறுகள் இருந்தாலும் ஒரு மனிதனை நல்ல ஹலாத்தோடு அவனுக்கு மார்க்கத்தை நல்ல முறையில நல்ல உபதேசம் கொண்டு சொல்லி அவனை திருத்த பார்க்கணும். மார்க்கத்திலிருந்து வெளியில போடுவது அல்ல. ஒரு பாவியை கூட அற்பமாக நினைக்க வேண்டாம் என்கிற ஒரு இஸ்லாம். அவன் மனம் திறந்து விட்டால், அவன் தௌபா செய்து விட்டால் அவன் தப்பித்துக் கொள்வான். அவனை பற்றி அசிங்கமாக பேசி திருந்தவன், மானபங்கப்படுத்தி திருந்தவன் அவன் மாட்டிக் கொள்வான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு முஷ்ரிக்கை அல்லாஹ் அந்த இரவுல மன்னிக்க மாட்டான். இரண்டாவது யார்? ஆக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவடிக்க கூடியவர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பெற்றோருடைய பொருத்தத்தை அடையாதவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு ஆதம், ஆதத்துடைய மகனே, அல்லாஹ் சொல்றாங்க, என்னை பொருத்தமாக்கக்கூடிய அமல்கள் நீ செய்துவிட்டு உன்னுடைய தாய் தகப்பனை நோவித்தவராக நீ என்னிடத்திலே வருவாயேயானால் நான் உன்னை பொருந்திக் கொள்ள மாட்டேன். நீ தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், என்றாலும் தாய் தகப்பனுடைய துஆவுக்கு உட்பட்டவனாக நீ என்னிடத்திலே வந்தால் நான் உன்னை பொருந்திக் கொள்வேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை என்று வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றான். தாய் தகப்பன்ற விஷயத்துல மிச்சம் கவனம் எடுத்துருங்க. தாய் தகப்பனை நோவித்தவர் வாழ்க்கையில செய்து வைத்தவன் தடைய மாட்டான். தாய் தகப்பனை துன்புறுத்தியவன், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவன் வாழ்க்கையில ஜெயம் பெற மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் சபிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமதான்ல இவனுக்கு விடுதலை கிடையாது. மூன்றாவது நபர் காத்திஉர் ரஹீம், குடும்ப உறவை துண்டித்தவன். நானும் தம்பிமாரோட கோபம், கூட பிறந்தவனோட கோபம், பிள்ளகுட்டியோட, தாய் தகப்பனோட, சொந்த பந்தங்களோட. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு தவறு வைத்திருக்கலாம். எனக்கு இப்படி செஞ்சான், என்ன மனசு நோகப்படுத்தினான், என்ன கேவலப்படுத்தினான், மன்னிக்கிறதுக்கு நம்மளால் வந்திருக்கிறது. மன்னிக்க உங்களுக்கு செஞ்சவனுக்கு மன்னிக்கணும், செய்யாதவன் எப்படி மன்னிக்கிறது? சிலவர் சொல்லுவாங்க, நான் தான் அவனை ஹயாத்துள்ள வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வேன். உங்களுக்கா வேண்டி செய்யுங்க, அவனுக்கா வேண்டி அல்ல. உங்களை செஞ்சவனுக்கா வேண்டி அல்ல, உங்களுக்கா வேண்டி செய்யுங்க. நான் என் ரப்ப சந்திக்கணும், என் ரப்பு கிட்ட நான் போகணும். நான் மௌத்தாக இருக்கல, என் கபர்ல என்ன வைக்கப்படும். இதை நினைச்சு வாழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காத்திஉர் ரஹீம், குரல்வாய் சொந்தங்களை துண்டித்து நடப்பவன் ரமதானில் கூட அவனுக்கு நலக விடுதலை கிடையாது. இன்னொரு ரிவாயத்துல இன்னொன்று வருது, அல் முஷாஹின், உள்ளத்துல கோவதாபங்களை, வைராக்கியங்களை, அட்டூழியங்களை கற்பனை பண்ணி வச்சு கொண்டிருக்கிறானே, இவனை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். சந்தர்ப்பம் தேடி இவனை கிடைக்கட்டும், நல்லா கொண்டு போகணும், அல்லது அவன் அப்படி ஆகணும், இவன் இப்படி ஆகணும், ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்ச ஒரு அநியாயத்தை செஞ்சிருப்பார். இப்படியான உள்ளம் கொண்டவங்களை மன்னிக்க மாட்டான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் நல்ல காலம், உங்களுக்காக வேண்டி செய்யுங்க, விட்டு போடுங்க, மன்னியுங்க, விட்டு கொடுங்க. இதுதான் ரமதான். செஞ்சால் உங்களோட உள்ளம் துப்பரவான் நிலையில, யாருக்கும் எந்த ஹசத சுமக்காம, யாருக்கும் பொறாமப்படாம, யாருக்கும் அநியாயம் நினைச்சாம, யாரும் மனச நோவிச்சாம, உங்களோட உள்ளம் துப்பரவான நிலையில நீங்க நோம்பு பிடிச்சால் 1க்கு 10. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்து நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து நன்மை மட்டுமல்ல, 700 வரைக்கும் அதனுடைய அந்தஸ்து உயரும் உங்களோட எண்ணத்தை பொறுத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, துப்பரவான உள்ளங்கள், அதுதான் ரமதான் ரகசியம். ஏன் நன்மை கூட, ஏன் பாக்கியம் கூட, ஏன் விடுதலை? நீங்க நிறைய விட்டு போடுறீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு போடுறீங்க. وَمَنْ يُقْرِضُ اللَّهَ قَرْضًا حَسَنًا, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கிறாரோ, இதுதான் அழகிய கடன். உங்களுக்கு தீங்கிழைச்சவனை மன்னிங்க, உங்களை துண்டித்தவனை கூட சேர்ந்து நடவுங்க, எல்லோருக்கும் நலவ நினைங்க. இப்படியான உள்ளம் உங்களுக்கு வந்துட்டால் நீங்க சீதேவிகள். துஆ கேட்கிறோமே, யா அல்லாஹ், இந்த மாதத்துல உன்னால் பொருந்து கொள்ளப்பட்ட சுஅதா அல் மக்பூலின், சுஅதாக்களாக, சீதேவிகளாக ஆக்கிறேன் என்று துஆ கேட்கிறோமே. அந்த சீதேவித்தனம் இதுதான். ஒரு உள்ளத்தை தூய்மைப்படுத்தின. அதுக்குத்தான் ரமதான் வந்துச்சு. வயதுகள் பசியால் வாடும் போது, உடம்புகள் பலகீனம் அடையும் போது, எங்கட நப்சு ஷைத்தான் எல்லாம் பலகீனம் அடைஞ்சி, அப்ப நீங்க உங்களுக்கு நினைச்சு பாருங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியார், இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே மேம்படும் என்று சொன்னால் நான் நிச்சயமாக ஜெயம் பெறுவேன்.
அல்லாஹ் மிக இரக்கமானவன் அப்படியான மக்களுக்கு உண்டு. உங்களை பற்றி சிந்தியுங்கள். குர்ஆனுடைய கடைசி வசனம் எதென்று கேட்டால் அநேகமானவங்க சொல்லுவாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் உங்களோட மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன் என்ற வசனம் என்று. அது சட்டதிட்டங்கள்ல கடைசியாக வந்தது. சட்டதிட்டங்கள் வர முடிஞ்சதுக்கு போல சட்டதிட்டம் வரல. ஆனா குர்ஆனுடைய கடைசி வசனம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல கொடுத்த கடைசி வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாள்ல நீங்க அல்லாஹ்விடத்துல வருவீங்க. குர்ஆன் இதை சொல்லித்தான் முடிச்சிச்சு. அல்லாஹ் கிட்ட போக இருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த நாளை பயந்துக்குங்க, அந்த நாளுக்கு தயாராகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாள்ல 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசிக்கு கீழால நிழல் கொடுக்கிறார். அதுல ஒருத்தர் இமாமுன் ஆதில், நீதமான தலைவர். அவர் பள்ளிவாயிலுக்கு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆபீஸுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருக்கலாம். நீதமாக இருங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் தருவான் தன்னுடைய அரிசிக்கு கீழால. இரண்டாவது மனிதன் ஷாபுன், ஒரு வாலிபன், ஒரு அழகிய பெண் அவருடைய ஆசைக்கு வழிபடுமாறு இவனை அழைக்கிறான். விபச்சாரத்துடைய சூழல்ல இவன் மாற்றான். ஆனா அந்த நேரத்தில் அவன் உள்ளம் பயம் வருது, நான் என் ரொம்ப சந்திக்க இருக்கிறேனே என்று பயந்து, இன்னி நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று சொல்லி ஒதுங்கினானே, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் அரசுக்கு கீழாக ஏற்படுத்துகிறான். இன்னொரு மனிதன் அவருடைய உள்ளம் பள்ளிவாயிலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கும் வக்தை எதிர்பார்த்திருப்பான், அவனுக்கு நாளை மறுமையில் அரசுக்கு கீழாக இருக்கிறது. நான்காவது மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 நண்பர்கள். அவங்க உலகத்துல எந்த ஆசபாசத்துக்காக வேண்டி நண்பர் கூட்டாளித்தனம் பிடிக்கல, அல்லாஹ்வுக்காக வேண்டி. சிறு வயது கூட்டாளி, ஸ்கூல் கூட்டாளி, ஒவ்வொரு கூட்டாளியும் அண்டை அல்லாஹ்வின் பக்கம் இருக்குங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்கு நலவ நாட்டுவது, கெடுதியில போனா நல்லுபதேசம் சொல்வது. அநியாயத்தை நினைக்காதீங்க. அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டால் அரிசிக்கு கீழாக நிழல் கிடைக்குது. இன்னொரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபுன் தக்கரல்லாஹ ஃபஃபாதத் ஐனாஹ், ஒரு வாலிபன் தனியே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான். யா ரப்பி, என் பாவத்தை விட உன்னுடைய மக்ஃபிரத் மிக விசாலமானது. யா அல்லாஹ், யா ரப்பி, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது என்னை மன்னிப்பதற்கு. அதாவது செய்வதென்றால் உனக்கான கோடான கோடி படைப்புகள் இருக்குது. யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை, என்னை மன்னிப்பாயாக என்று தன்னுடைய ரப்பை அழைத்து, யாருடைய கண் கலங்கியதோ அவருக்கு அரிசிக்கு கீழாக நிழல் கிடைக்கும் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரப்பு மிச்சம் இறக்கமானவன் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த ரப்ப அலைங்க, உங்களோட கஷ்டத்தை அவனிடத்துல முறையிடுங்க. யா ரப்பி என்று அல்லாஹ்வை அலைங்க. நீங்க அழைச்சா உங்களோட ரப்பு பதில் சொல்வான், அப்தி, என்னுடைய அடியானே, பாவியே என்று சொல்ல மாட்டான். விபச்சாரத்துல மூழ்கிட்டானா திருந்துறானா, தௌபா செய்தானா, போற வஸ்துக்கு மாற்றிக்கொண்டானா திருந்துறானா, ஒற்றைக்கு மாற்றிக்கொண்டானா திருந்துறானா, திறந்து தன் ரப்ப நினைக்கிறான். அவனுடைய கண்கள் கலங்குகிறது. சொல்கிறான், யாரோ என்ற ரப்பே என்ன மன்னிச்சிரு என்றால் அல்லாஹ் சொல்லுவான், யா அப்தி, என்னுடைய அடியானே. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்களால தந்த ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட யா இபாதி, என்னுடைய அடியானே நினைக்கிறார், பாவியே நினைக்கல. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஷிர்க்கை கூட மன்னிக்கிறான், நீ தௌபா செய்தான். எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ரஹ்மான் அழைக்கிறான். என்ற அடியானே, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல, சஹருடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிறானா, என்னுடைய அடியானே, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேட மாட்டியா? போன தேவையை என்னிடத்துல கேட்க மாட்டியா? நான் உனக்கு ரஹ்மத்து செய்றேன், நான் உனக்கு மன்னிக்கிறேன். உங்களோட தாயை விட இரக்கமானவன் ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நல்ல சந்தர்ப்பம். நாவுகள் வளர்ந்திருக்கும் போது, உடம்புகள் பலகீனம் அடைந்திருக்கும் போது, நீங்க அந்த இஃப்தாருடைய வேலையில கேளுங்க, யா ரப், உங்களோட ரப்ப கூப்பிடுங்க, யா அல்லாஹ்,
உலகத்துல என்ன தேவையை சொன்னா யாரும் காது கொடுக்க மாட்டாங்க. அனைத்தையும் கேட்டு துஆக்களுக்கு கபூல் செய்யக்கூடியவனே என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வார் என்று கேளுங்க. கஷ்டங்களை முன்வைங்க, துன்பங்களை சொல்லுங்க. யா அல்லாஹ், இந்த துனியால ஸ்ரீதேவி தரத்தை தந்தது, நல்ல மனிதனாக வாழ்ந்து நல்ல மனிதனாக மரணிக்க செய்து விடு என்று கேளுங்க. ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பதில் சொல்வார். இஃப்தாருடைய நேரத்துல உங்களுக்கு திரை இல்லை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்க உங்க ரப்பிடத்துல, இந்த காலத்தை நாங்க பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நஷ்டவாளிகள் நின்று மாகி விடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. ரஹ்மானே, நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக, குற்றக்குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனோ இச்சைக்கு வழிபட்டவர்களாக, எங்களுடைய பலவீனத்தினால, எங்களுடைய சூழல்களினால உனக்கு மாற்றம் செய்து விட்டோம். ரஹ்மானே, எங்களை மன்னித்து கரை சேர்ப்பாயாக, எங்களை உதவிகள் ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. எங்களை மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக மரணிக்க செய்வாயாக. உன்னுடைய கடமைகள் பொதுபோக்கு இல்லாதவர்களாக மரணிக்க செய்வாயாக. உன்னை வந்தடையும் போது நீ எங்களை பார்த்து நன்மாராயம் பொழிவாயாக. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய அமக்கல்ல யா அல்லாஹ் குறையுடையவர்கள், பலகீனமானவர்கள், ரஹ்மானே, எங்களை மன்னித்து கபூல் செய்வாயாக. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பாவங்களை உன்னுடைய ரஹ்மத்து விசாலமானது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை உன்னுடைய மக்ஃபிரத்து விசாலமானது யா அல்லாஹ். நீ இரக்கமானவன் ரஹ்மானே. எங்களை மன்னித்து எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய பலவீனத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக. எங்களுடைய பலவீனத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக. எங்களுடைய அப்பாவித்தனத்தை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய சிறந்த அதிகாரிகளாக ஆக்கி வைப்பாயாக. தொழுகையிலே நாங்கள் பொதுபோக்கு இல்லாமல் தொழுது வர தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக. தொழுகைகளை கபூல் செய்வாயாக. உன்னுடைய பொருத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ ரஹ்மானே, அங்கெல்லாம் எங்களை வைத்து விடுவாயாக. உன்னுடைய கோபத்துக்கு எங்களை ஆளாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي أنشأ وبرى وخلق الماء والثرى وأبدع كل شيء وبرى. لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا ترى، ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء. له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى. وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى. الله لا إله إلا هو له الأسماء الحسنى. خلق آدم فابتلاه ثم اتباه فتاب عليه وهدى. وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى. ونجى الخليل من النار فصار هرها بردا وسلاما عليه فاعتبروا بما جرى. وآتى موسى 9 آيات بينات فما ادكر فرعون وما رأى. وأيد عيسى ببينات تبهر الورى. وأنزل الكتاب على سيدنا محمد فيه البينات والهدى. أحمده على نعمه التي لا تزال ترى. وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث بأم القرى. وعلى صاحبه في الغار أبي بكر بلا مراء. وعلى عمر الملغم بيديه وهو بنور الله يرى. وعلى عثمان زوج ابنتيه ما كان حديدا افترى. وعلى علي بحر القلوب واصل الشرى. وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى. وسلم تسليما كثيرا. أما بعد، فاعلموا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واتقوه. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وكفى وصلاة وسلام على عباده الذين اصطفى. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمد عبد الله ورسوله وصفيه من خلقه وخليله، خير من وطي الحصى بنعله وأبلغ متحدث في العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وكرم عليه. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واتقوه. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا
كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون فاتقوا الله عباد الله إن الله أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين وارض اللهم عن خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن الصحابة والتابعين وتابعيهم إلى يوم الدين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين والمنافقين يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بصلاة فأتوها وينهاكم عن صلاة فاجتنبوها يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم